ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் ஒரு விசேஷ வீட்டுக்கு கிளம்புறேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ண போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா, டாஃப் ஐஏஎஸ் அகாடமிக்கு நான் கிளம்பியிருக்கேன். அங்கே எதுக்காக போகிறேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கையெழுத்து போடுறதுக்காக தான் இப்போ கிளம்பியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நமக்கு நேத்திக்கு வந்து ஆகாஷ் சார் வந்து நம்மக்கிட்ட பேசியிருந்தாங்க. ரொம்ப வந்து நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. சார் வந்து நம்மளே காண்டாக்ட் பண்ணி பேசினதுக்காக. ஸோ அதை பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக வந்து நான் சைன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல சார் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, எனக்கு சார் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிது. நம்ம மாணவர்களுக்காக சார் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பேசலாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ கிளம்பி போய் சைன் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். டாஃப் அகாடமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் தான் இருக்குது, வீட்டுக்கு ரொம்பவே நியர்பையில் தான் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம போயிடலாம். அங்கே போயிட்டு சைன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கிளியராக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே, நம்ம கிளம்புவோம். இப்போ நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நாகர்கோயிலில் இருக்கிற பால்பண்ணை ஜங்ஷனில் இருக்கக்கூடிய டாஃப் ஐஏஎஸ் அகாடமிக்கு தான் வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க. விஷயம் என்ன அப்படின்னா, டாஃப் ஐஏஎஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நான் வந்து மேலே ஏறி வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. அகாடமிக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தீவிரமாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. யாரையுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால டேரெக்டாக வந்து நான் ஸ்டாஃப் அவங்கள போய் பார்த்தேன். சாருமே ரொம்ப வந்து நல்லா பேசினாங்க என்கிட்ட. நம்ம சேனலை கூட சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இப்படி சைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் சார்கிட்ட கேட்டிருந்தேன், சார் நான் இன்ஸ்டிடியூட்டை வந்து வீடியோ எடுத்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து உள்ளே எடுக்க விரும்பலை, ஏன்னா எல்லாருமே படிச்சுட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்டில் மட்டும் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, அதெல்லாம் என்ன பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஷேர் பண்ணாங்க. ஸோ நிறைய புக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து என்னோட செகண்ட் டைம் நான் டாஃப் அகாடமிக்கு வரது. இதுக்கு முன்னாடி ஒருக்க நான் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருந்தேன். ஆனால் நான் ஜாயின் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் கேட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தேன் பார்த்துக்கோங்க. அப்போ நான் வந்து பார்த்துருக்கேன் அகாடமி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னோட செகண்ட் டைம் நான் வந்து அகாடமி விசிட் பண்ணியிருக்கேன். இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் தரப்பில் நம்ம என்னென்ன கோரிக்கைகள் வைக்க விரும்புகிறோமோ அது எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த பேப்பரில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சைன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். நம்மளோட லைஃப் ஆஃப் ரம்யா யூடியூப் சேனல் பார்க்குற உங்களோட சார்பாக தான் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு போய் கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாரோட கோரிக்கையும் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து சேர்ந்தாச்சு. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து சைன் பண்ணது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வீடு போக வேண்டியது இருந்துச்சு. டேரெக்டாக அங்கே போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்ப வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நேற்றுக்கு சடனாக சார்கிட்ட இருந்து மெசேஜ் வரும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக நான் சார்கிட்ட ஃபோன்லேயுமே பேசியிருந்தேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பார்த்துக்கோங்க. உண்மையாகவே எனக்கே வந்து சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. உண்மையாகவே ஆகாஷ் சார் தான் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ சீரியஸாக வந்து சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஸோ சார்கிட்ட பேசின அப்புறமா தான் சார் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது யூடியூப்பில் வந்து யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறாங்களோ, டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஒய்டி சேனல்ஸ்கிட்டையுமே வந்து சார் வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து ஷேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சைன் போடுறதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சார் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி ரொம்ப வந்து ஸ்வீட்டாக பேசினாங்க என்கிட்ட. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் சார்கிட்ட பேசினதை. ஸோ சார் என்கிட்ட ஷேர் பண்ண விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து அதிகமாக நான் பேசும்போது என்ன அறியாமலே நான் வந்து இந்த பார்த்துக்கோங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணி சார் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதை கேட்கும்போது எனக்கு சிரிப்பாக வந்துச்சு கொஞ்சம். அதாவது என்ன நிறைய பேர் நீங்கள் யூடியூப்பில் வந்து நிறைய பேர் என்னை இமிட்டேட் பண்ணுவீங்க, நான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தையை வச்சு. ஸோ அதே மாதிரி சாருமே சொல்லும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்து, பரவாயில்ல நம்ம வீடியோலாம் சார் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் பார்த்துக்கோங்க, சார் என்கிட்ட பேசினதில் வச்சு சாரோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது எனக்கு கிளியராகவே புரிஞ்சுது. ஸோ இந்த அளவுக்கு வந்து இறங்கி வந்து சப்போர்ட் பண்ணணும், அதாவது இவ்வளோ தூரம் அவங்க பண்ணணும்னு அவசியமே இல்லை. கண்டிப்பாக எல்லாரையும் வந்து டைரெக்டாக போய் மீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே கால் பண்ணி வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க பண்ணணுங்கிற அவசியம் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். ஆனால் அவங்க இவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் நிற்கணும். இவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுக்கிறது யாருக்காக அப்படின்னு பார்த்தா நமக்காக தான். ஸோ நம்ம தான் அவங்களுக்கு கூட நிற்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களுமே சைன் பண்ணலை அப்படின்னா போய் வந்து சைன் பண்ணிட்டு வாங்க எல்லாருமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சார்கிட்டே கேட்டிருந்தேன், ஓப்பனாகவே கேட்டிருந்தேன், சார் நம்ம இவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுக்கிறோம், இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா, இதுக்கு ஒரு ரிப்ளை கிடைக்குமா சார் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து அப்படின்ட்டு வந்து நான் ஓப்பனாகவே சார்கிட்டே கேட்டிருந்தேன். ஸோ சார் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம வந்து கொண்டு போய் கொடுக்கலாம், இவ்வளோ கையெழுத்து வந்திருக்கு. ஸோ 1,00,000 பேருன்னு நம்ம முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணது, 1,00,000 பேரையும் தாண்டி வந்து கையெழுத்து வந்து இப்போ அதிகமாயாச்சு. 1,20,000க்கு மேலே வந்து சைன் பண்ணியாச்சு. ஸோ இதையெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ண மோட்டிவ் என்னவா இருந்துச்சுன்னா, ஒரு 1,00,000 பேர் சைன் பண்ணால் போதுங்கிற மாதிரி ஸ்டார்ட்
பண்ணியிருந்தாங்க. நான் அதையும் தாண்டி போயிட்டு இருக்குங்கிற பட்சத்தில் எவ்வளோ பேர் இந்த குரூப் 4 எக்ஸாமை வந்து வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில இருக்காங்கங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது இந்த குரூப் 4 எக்ஸாம்னால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இதில் புரிய வருது. ஸோ இதை வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்லையும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சார் வந்து சொன்னாங்க. இதை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கலாம். அவங்க வந்து என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க, அதாவது கண்டிப்பாக அவங்க சைட்லேருந்து ஒரு ரிப்ளை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னையும் கேட்டிங்கன்னா எனக்குமே நம்பிக்கை இருக்குது. ஏன்னா 1 லட்சம் சைன் அப்படிங்கிறது ஒன்றும் லேசுப்பட்ட காரியம் கிடையாது. உங்களுக்கே தெரியும் 1 லட்சங்கிறத தாண்டி இப்போ போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனை பேரோட மனநிலைமை இப்போ எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. அப்படி ஒருவேளை எடுக்காட்டா கூட இன்னுமே நம்ம வந்து சைன் வாங்குறத நிறுத்த போகிறது இல்லை அப்படிங்கிறத வந்து சார் வந்து அங்கே சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது நான் ப்ரைவேட்டாக ஜாப் தேடிட்டு ஜாப் போயிட்டே நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையுமே வந்து சார் வந்து மென்ஷன் பண்ணாங்க என்கிட்ட, நீ அப்படியெல்லாம் சொல்லியிருந்தது தானே வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி குரூப் 2 வந்து நான் குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஷேர் பண்ணதையுமே சார் வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஸோ எல்லாமே சாரும் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு கிளம்பி போய் நான் வந்து சைன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நீங்கள் அந்த வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. என் தரப்புல இருந்து அதாவது நம்ம லைஃப் ஆஃப் ரம்யா யூடியூப் சேனல் சார்பாக நான் போய் வந்து சைன் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார் சைட்லேருந்து நமக்கு கால் பண்ணி பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சீரியஸாகவே நான் எதிர்பார்க்கல. ஸோ இதெல்லாமே நடந்துச்சு. ஸோ அது உங்ககிட்டையும் ஷேர் பண்ணணும், உங்ககிட்ட இந்த ஹாப்பி மூமெண்ட்டை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.